வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியனுடைய திருநாமம் தேவையான வசதிகள்லாம் பண்ணி தரதாக சொன்னாங்க. அந்த வகையில நாங்க வந்தோம். இந்த நால்வர் மடத்துல நாங்க தங்கி இருந்து அடுத்த நாள் புறப்பட்டு நாங்க கேதார்நாத்தை நோக்கி பயணம் செஞ்சோம். எங்களுடைய தவக்குறைவு பார்க்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ஆண்டு மழை காரணமாகவும் மேக வெடிப்பு காரணமாகவும் நிலச்சரிவு ஏற்பட்டதுனால கேதாரநாதரை தரிசனம் செய்ய இயலவில்லை. நால்வர் மடத்தினுடைய சாமிகளிடத்துல கேட்டோம், என்ன சாமி பண்றது, எங்களுக்கு இறைவனை பார்க்கிற வாய்ப்பு இல்லை, வேற என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது சாமிகள் தலங்கள்லாம் பார்க்கலாம்னு சொல்லி, சாமிகள்லாம் சிவனடியார்கள் தான். ரொம்ப ஒரு குறைவான ஒரு பட்ஜெட் போட்டு தான் நாங்க இந்த கேதார்நாத் பயணத்துக்காக வந்தோம். ரொம்ப பெரிய ஒரு பொருளாதார சூழல்லாம் நமக்கு இல்லை. அப்போ சாமிகள் இடத்துல சொன்னோம். அப்போ எங்களுக்கு தகுந்த மாதிரி சாமிகள் குறைந்த பட்ஜெட்ல எங்களுக்கு இந்த ஹரித்வார் ரிஷிகேஷ் எல்லாம் குறைவான செலவுல சாமி கூட்டிட்டு போய் எல்லா தலங்களையும் தரிசிக்க வச்சாரு. அப்படி ஹரித்வார் ரிஷிகேஷ் எல்லாம் நாங்க அந்த கேதார்நாத்ல நம்மளுடைய திருநால்வர் மடம் அங்க இருக்கு. அங்க கேதார்நாத்னா கீழே சீதாக்பூர் அந்த ஊர்ல திருநால்வர் மடம் இருக்கு. அங்க ஒரு இரவு நாங்க தங்கியிருந்தோம். எல்லாமே எங்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடும் இல்லாம உணவுலாம் நம்ம தமிழர்களுடைய அந்த உணவாக நல்ல நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அப்படி எங்களுக்கு எல்லாமே நல்ல முறையில் அமைஞ்சது. எல்லாமே ரொம்ப திருப்தியா இருக்கு. நால்வர் மடத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருவர் கருணை நீ நேரத்திலே நினைவு கூர்ந்து எங்களுடைய பயணம் ஹரித்வாரில் நிறைவு செய்கின்றோம். இங்கிருந்து நாங்கள் டெல்லி புறப்பட்டு வாரணாசி செல்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.